உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். ஜேசன் சஞ்சய் அவருடைய இன்டர்வியூவை வந்து நாமளே பார்த்தபோது அவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு கரெக்டான ஒரு பதிலாக மனசில் தோன்றதை சொல்கிற ஒரு அனுபவம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? என்ன பெரிய அனுபவம் இருக்குன்னு தெரியல. இப்போ நமக்கே அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது அவ்வளோ வைப்பாக இருக்குது, அவ்வளோ தெளிவாக பேசுகிறாப்புல ஜேசன் சஞ்சய். ஒரு 10 படம் பண்ண டைரக்டர் கூட இந்த அளவுக்கு தெளிவாக பேசுவாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு தெளிவாக பேசுகிறாரு. சிஎம் விஜயை அந்த இன்டர்வியூ எத்தனை முறை பார்த்துருப்பாருன்னு தெரியல. என்னென்னா, நீங்கள் 1000 தான் அப்பா மகனுக்கான பிரச்சனைகள், விமர்சனங்கள், குடும்ப பிரச்சனைகள் 1000 இருந்தாலும் அப்பா தான், மகன் தான் அப்படின்ற பொழுது அந்த அப்பா மகனுக்கான பாசத்தை யாராலையும் பிரிக்கவே முடியாதுங்க. எத்தனை இதுவானாலும் ஏன்னா எல்லா மகனுக்கும் தந்தை தான் ரோல் மாடல். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இந்த பிரச்சனைன்னு ஒன்று இருந்தது இல்லைங்களா, அதை ஒரு இன்டர்வியூலே தூளாகிட்டார் ஜேசன் சஞ்சய். அது யாருமே எதிர்பார்க்கல. இந்த வாயில் அவலை கொட்டிக்கிட்டு மென்னுக்கிட்டு இருந்தவங்க பூரா வாயை திறந்து மொத்தத்தையும் கொட்டிட்டு கிளம்புங்கடான் ரேஞ்சில் மொத்தமாக முடிச்சு விட்டாப்புல. மிக நேர்த்தியாக பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு கேள்விக்கும் அவ்வளோ பொறுமையாக அதை அந்த கேள்வியை உள்ளார்ந்து அதற்கான பதிலை ரொம்ப தெளிவாக சொல்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதுதான் என்னென்னா, நீங்கள் விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பத்துலேருந்து நாங்கள் பார்த்துட்டு வரோம். ரொம்ப ஒரு பெரிய கேள்வி கேட்டிங்கன்னா, அப்போ பிரிண்ட் மீடியா இருந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய நீண்ட கேள்வி கேட்டு முடித்தோம்னா டக்குன்னு ஒரு சுருக்கமாக ஒரு பதிலை சொல்லிடுவார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்ல மாட்டார். மீதி நீங்களே எழுதிக்கிங்கன்னான்னு வருது. அவ்வளோதான் ஆன்சர், மீதி நீங்களே எழுதிக்கிங்கன்னு. சில சமயம் அவருடைய தந்தை எஸ்ஏசி பக்கத்தில் உட்காந்து கூட சொல்லுவார். அதுக்கப்புறம் காலப்போக்கில் மாறிட்டு பதிலெலாம் சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் இவர்கிட்ட ஜேசன் சஞ்சய் கிட்ட அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ரொம்ப கம்மியாகவும் பேசுகிறாரு, கரெக்டாகவும் பேசுகிறாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பதில் தான் இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு ஹாலிவுட் படம் டைரக்டர் பண்ண வாய்ப்புக்கு வருது. நீங்கள் ஹாலிவுட் கிளம்புறீங்க, அங்கே ஒரு நடிகர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா, இந்தியாவிலிருந்து மிக முக்கியமாக கேட்டீங்க, இந்தியாவிலிருந்து எந்த நடிகரை அங்கே கூட்டும் போவீங்க அப்படின்போது எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொன்ன ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா, அத்தனைக்கும் விமர்சனம் முடிஞ்சு போச்சு. காரணம் என்னென்னா, ஏம்பா இந்த கோட் படத்தில் அப்பா புள்ள கதை, அதுக்கு பையனுக்கு சஞ்சய்னு பேர் வச்சு பையனை அப்பாவே கொல்ற மாதிரிலாம் சீன் வச்சுருக்காரு விஜய். இது வெங்கட் பிரபு பண்ணதே கிடையாதுங்க. விஜய் தான் உள்ளே பூந்து இந்த கதையை மாற்றி இந்த அப்பா மகன் கதையே உருவாக்கினதவர் தான். மகன் மேலே உள்ள வெறுப்பு மொத்தத்தையும் இந்த கோட் படத்தில் காமிச்சார். அந்த கேரக்டருக்கு ஏன் சஞ்சய்னு பேர் வைக்கணும்? வேறு ஏதாவது பேர் வைக்கலாமே. பெத்த பிள்ளையே அப்பம் கொல்லுவானா அப்படின்ற மாதிரி எரியற நெருப்பில் நெய்யை ஊற்றி வளர்த்தாங்க. போதாத குறைக்கு எலெக்ஷன் நெருக்கத்தில் இந்த குடும்ப நல கோர்ட்டு பிரச்சனைகள்லாம், உங்களுக்கு செங்கல்பட்டு குடும்ப நல கோர்ட்டு பிரச்சனைகள்லாம் தெரியும். இதெல்லாம் தாண்டி ஒட்டும் இல்லை உறவும் இல்லைங்க. அப்பா மகனுக்கு சுத்தமாக பிடிக்காம தான் அவர் கிளம்பி போயிட்டார். யார்? ஜேசன் சஞ்சய். இவர் தனிமையில் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கொடுத்தது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்லாம் இதெல்லாம் யார் போய் பார்த்தாங்க என்னன்னு தெரியல. விஜய் சார் அவர்களுடைய சைக்கிளில் ஜிபிஆர்எஸை பொருத்தி அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாருன்னு மகன் வேவு பார்த்ததாக இத்தனையும் அடித்து கற்பனை கதைகளாக ஒரு கட்டத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, எப்பா உங்களால் குடும்பத்தையே பார்த்துக்க முடியல, தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்த்துக்க போகிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் சிஎம் விஜய் வச்சு முன் வச்சாங்க. அப்போது பொண்டாட்டி பிள்ளையே காப்பாற்ற தெரியல, இங்கே இருக்கிற தமிழக மக்கள் உங்களை என் பிள்ளையா, என் அண்ணனா, என் தம்பியா இப்படிலாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் என்ன எவ்வளோ இதுவாக இருக்குதுன்னு என்னென்னவோ பர்சனல் அட்டாக் பண்ணி பார்த்தாங்க. அது எல்லாம் இந்த மக்கள் செவி சாய்க்கலை. ஒட்டுமொத்தமாக அரியணையில் கொண்டு அப்படியே விஜயன்ற அந்த ஒற்றை மனிதனை உட்கார வச்சுட்டாங்க. இதெல்லாம் மீறி ஜேசன் சஞ்சயோடைய அந்த இன்டர்வியூவில் மிக முக்கியமான ஒரு விஷயம், விஜயோடைய ரசிகர்கள் தொண்டர்கள் பார்த்திங்கன்னா, எங்கள் தளபதி பெற்ற தங்கம் புள்ளியே, எங்கள் தங்கம் பெற்றெடுத்த தங்க புள்ளையே அப்படின்ட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, அவர் சொன்னதான், ஜேசன் சஞ்சய் ஒரு பெரிய ஆளுமை. இன்றைக்கி ஒரு பெரிய ஆளுமையோடைய ஒரு மகன், ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு நடிகருடைய வாரிசு. இந்த சினிமாவில் மிக ஈஸியாக உள்ளே வந்திருக்கலாம். இப்போ அவங்க அப்பாவுக்கே என்ன நினச்சிருப்பார், நம்மள மாதிரி ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்னு தான் நினச்சிருப்பார். ஆனால் நான் டைரக்டர் ஆகிட்டேங்க அப்படின்னு. அந்த டைரக்டர் ஆனது கூட என்ன பதில் சொல்கிறாருன்னா,
எனக்கு வந்து கதை சொல்கிறது ரொம்ப பிடிக்கும், கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும், அதை தாண்டி வந்து படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தினமும் நிறைய எழுதுவேன், டைப் பண்ணுவேன். இது பாருங்க, எழுதுவேன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு சிறப்பான பதிலாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி எழுதுகிற கலாச்சாரமே போயிடுச்சு வந்து. சரி, டைப் பண்ணுவேன், நிறைய ஸ்டோரிஸ் வந்து என் நாலேஜுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நான் முடிவு பண்ணது தான் டைரக்ஷன் அப்படின்னு. அதுக்காக தான் நான் போய் கனடாவில் போய் அந்த கோர்ஸ் படித்தேன் நான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பாருங்கள், ஒரு சாதாரண சினிமாவில் இருக்கிறவங்க, நம்ம தவறாக சொல்ல, இப்போ நெப்போட்டிசம் அதிகமாகிட்டே வருது. ஒரு ஈஸியாக உள்ளே போய் ஒரு வாய்ப்பு வாங்கி மேலே வரலாம். எனக்கு அதெல்லாம் வேணாங்க. ரெண்டாவது, தன்னுடைய அப்பாவினுடைய பெயரை எங்கேயுமே பயன்படுத்தாமல் ஒரு சினிமா வாய்ப்பை வாங்கியிருக்கார். அதாவது நான் வந்து அப்போ சிஎம் ஆகலை, தளபதி விஜயோடைய மகன் அப்படின்னு சொன்னால் அடுத்த ரேஞ்சில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் வந்து, யார் விஜய்க்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கிறவங்களே எவ்வளோ பேர் கால் ஷீட் கொடுத்துருப்பாங்க. பட நிறுவனங்கள் வந்து குவிஞ்சிருக்கும். அவங்க அப்பா ஒரே ஒரு ஃபோன் பண்ணி, என் பையன் தாங்க ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னால், இப்போ இவரை வச்சு எவ்வளோ பெரிய விளம்பரம் கிடைக்கும் வந்து. இப்போ இந்த படத்தில் வந்து இப்போ ஜேசன் சஞ்சய் டைரக்ட் பண்ண போகிறாருன்னா, அந்த படத்தில் விஜய் வந்து ஒரு கேமியோ பண்ணுறாரு, இல்லை சும்மா ஒரு டான்ஸுக்கு இந்த வேட்டைக்காரனில் நான் அடித்தா தாங்க மாட்டேன்ற மாதிரி ஒரு இதில் வந்து 2 பேரும் அப்படி ஆடிட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய ப்ரொமோஷனாக மாறி இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே வேணாம். என்னுடைய சொந்த முயற்சியில் நான் போயிட்டு படத்தை தேடிக்கிறேன் அப்படின்னு பொழுது தான் லைக்கா நிறுவனத்தை அப்ரோச் பண்ணி இந்த சிக்மா படம், ஏன்னா நேற்று வர வேண்டிய படம் ஒரு நாள் தள்ளி போது, ஜனநாயகன் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் அப்பாவுடைய படம் வந்து போன வாரம் ரிலீஸ் ஆச்சு, அடுத்த வாரத்துக்கு மகனுடைய படம் ரிலீஸ் ஆக போகுது. அதனால் ஜூலை 7ஆம் தேதி இந்த படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இப்போ ஜேசன் சஞ்சய் நினச்சிருந்தா நம்ம திரும்ப சொல்கிறது தான், சந்தீப் கிருஷ்ணனை வச்சு படம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. சந்தீப் கிருஷ்ணன்லாம் அவ்வளோ பெரிய மார்க்கெட்டே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவரை வச்சு பண்ண வேண்டியதெல்லாம், கதையை ரொம்ப முக்கியமாக நம்புறாரு, தன்னுடைய டைரக்ஷனை ரொம்ப முக்கியமாக நம்புறாரு. இது அப்படியே அவங்க தாத்தா எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் ஞாபகப்படுத்துது. அவர் திரும்ப திரும்ப சொல்லுவார் வந்து, அப்போல்லாம் வந்து, சார் கதை ஸ்ட்ராங்காக இருக்குண்ணா சார், ஹீரோலாம் அடுத்தபட்சம் சார், கதை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார்னு கதையை நம்பக்கூடிய ஒரு டைரக்டர், நம்பின ஒரு டைரக்டர். அதனால தான் அவர் தான் இட்டு கொடுத்தாரு. விஜயகாந்த்ன்ற ஒரு நடிகரை, அப்பொழுது சாதாரணமாக இருந்த நடிகரை புரட்சி கலைஞராக மாற்றியதில் பெரும் பங்கு ஜேசன் சஞ்சயுடைய தாத்தா எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு உண்டு என்பதை மாற்று கருத்தே கிடையாது. தாத்தா வழியில் இவரும் டைரக்டர் ஆகிட்டார். இதை கூட சொல்லியிருந்தாங்க, லைக்கா நிறுவனத்துக்கு வந்து அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்ததே வந்து அஜித் தான். இவர் வந்து ஜேசன் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார், எனக்கு அப்பா வேணாம் ஒன்று வேணான்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால் வந்து அங்கங்கே போய் சினிமா கம்பெனியாக ஏறி இறங்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் அஜித் காதுக்கு போயிட்டு அவர் உடனே தன்னுடைய மேனேஜர் சுரேஷ் சந்திராவை கூப்பிட்டு, சுரேஷ் போய் உடனே லைக்காவில் சொல்லி தம்பிக்கு ஒரு படம் வாய்ப்பை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக ஒரு தகவல் உண்டு. அந்த படத்துக்கு வந்து பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா தான். அவர் வந்து அஜித்துக்கு மேனேஜராகிறத தாண்டி பல படங்களுக்கு பிஆர்ஓவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது சின்ன படமோ பெரிய படமோ, இப்போ வரப்போட ஜிடி நாயுடு, ராமாயணா இப்படின்னு பேன் இண்டியா பேன் வேர்ல்டு படத்துக்கும் பண்ணுறாரு. அப்புறம் காக்ராச்சா மோக்ராச்சா அப்படின்னு ஏதாவது சாதாரண ஒரு படம் வந்தாலும் அதுக்கும் பிஆர்ஓ பண்ணுறாரு சுரேஷ் சந்திரா. அதனால் வந்து நான் அஜித் மேனேஜர், நான் இப்படி தான் இருப்பேன்ற மாதிரி இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் பிஆர்ஓ ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்காரு. சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவ்வளோ ஒரு எளிமையான மனிதர் அவர் வந்து. அவர் போய் அந்த படத்துக்கு சிக்மாவுக்கு வந்து பிஆர்ஓ ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் கூட நின்று அதை பூஜா அன்னைக்கு லைக்கா சுபாஸ்கரன், இவர் தமிழ்குமரன் எல்லாம் நிற்கிற மாதிரியான ஸ்டில்லாம் வந்தது. உடனே பார்த்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் வந்து தத்து பிள்ளையா அஜித் தத்து எடுத்துட்டாரு, சுரேஷ் சந்திராவுடைய கண்காணிப்பில் இவர் வளர்ந்துக்கிட்டு வராரு, அப்புறம் நம்மெல்லாம் கட்டுக்கடங்காத விஷயமா வந்து பேச ஆரம்பித்தாங்க. அதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த இன்டர்வியூ வந்தது. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த சிக்மாவே இருக்குன்னு வச்சுங்க, சரி நீங்கள் சந்தீப் கிருஷ்ணன் வச்சு எடுத்தாச்சு, லைக்கா ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தள்ளாட்டமான நிலைமையில் இருக்காங்க. அவங்க தான் வந்து பொன்னியின் செல்வன்ற ஒரு மாபெரும் காவியத்தை வந்து தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தவங்க. அவங்களெல்லாம் வந்து அதுவும் தான் தமிழ் சினிமாவில் எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் வராங்க, அவங்களெல்லாம் மூடு விழா பண்ணி தமிழ் சினிமாவில் உள்ள ஆட்கள் எல்லாம் வெளியே அமைச்சிட்டு இருக்காங்க. ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு யார் வர போகிறாங்கன்னு தெரியல. மறுபடியும் போய் கர்நாடகாவே ஆந்திராவிலையும் போய் தான் நிற்க வேண்டியதாக இருக்குது. அவங்களும் பார்ப்பாங்க, லாபம் வந்ததுன்னா சரி, லாபம் வரலன்னா தமிழ்நாட்டு பக்கமே கோடம்பாக்கம் பக்கமே வரமாட்டேன்ற ஒரு நிலைமைக்கு வந்துடும். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ சிக்மாவுக்கு ஒரு ஆடியோ லான்ச் நடத்தி, இப்போ சிஎம் விஜய் நீங்கள் வாங்க அந்த ஆடியோ லான்ச்சில் சும்மா வந்து உட்காந்துட்டு போங்க அப்படின்னா, அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய மைலேஜ், எவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி, அது எல்லாம் ஜேசன் சஞ்சய் சுத்தமாக விரும்பவே இல்லையா. காரணம் என்னென்னா, தான் படம், நான் இயக்கின படம், நான் வந்து
என் கையை ஊனி நான் கரணம் போட்டு நான் வந்தேன். நான் இல்லை யாருடைய இதுவும் வேணாம், என் கதை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. வெற்றியோ தோல்வியோ தமிழக மக்கள் அதை பார்த்துப்பாங்க. அதை தாண்டி எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்னு ஏற்கனவே விஜய் மாதிரியே ஒரு 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 என்ன சொல்ற பிடிவாத குணத்தை தாண்டி ஒரு தன்னம்பிக்கையான ஒரு குணம் கூட சொல்லலாம். அது தாராளமாக சொல்லலாம். ஏன்னா பாருங்கள், ஒரு கலை வாரிசுன்னு கூட சொல்லலாம். எஸ்.ஏ. சந்திரசேகர் அவங்க பாட்டி சோபா சந்திரசேகர் நல்ல பாடகி. அவருடைய பிரதர்ஸு சுரேந்தர் அவர் நல்ல பாடகர். எஸ்.ஏ. அதாவது தாய் வழி அப்பா, அதாவது பாட்டி வழி அப்பா, அவர் வந்து சினிமாவில் விஜயவாகினி ஸ்டுடியோவில் முக்கியமான ஒரு இடத்துல இருந்தவர். இப்படி பாரம்பரியம் இந்த பக்கம் எஸ்.ஏ. சந்திரசேகர், அப்புறமா வந்து விஜய், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் எந்த இடத்துலையும் தன்னுடைய சினிமா ஆளுமையை அல்லது சினிமா இது என்ன சொல்லுவாங்க, இது ஒரு வாய்ப்பை எங்கேயுமே அவர் வந்து பயன்படுத்தவே இல்லை. ஜேசன் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்து யாரை பிடிக்கணும்னா யுவன் சங்கர் ராஜாவை சொல்லிவிட்டு, யுவன் சங்கர் ராஜா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யுவன் சங்கர் ராஜா போனவுடனே நான் ஸ்டுடியோவுக்கு போனோடனே அப்பா எப்படி இருக்காங்க, அம்மா எப்படி இருக்காங்க அப்படிலாம் கேட்டார். கேட்டுட்டு அவருடைய பாடலில் எது பிடிக்கும் அப்படின்னா, தான் அப்பா நடித்த பாட்டை கூட ஏதாவது சொல்லலாம் யுவன் மியூசிக்கில். அவர் பார்த்திங்கன்னா ஆர்யா நடித்த ஒரு பாட்டோட இதோ சொல்லிகிட்டு இருக்காரு வந்து. அதனால் வந்து நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். நான் வந்து இப்படி ஜால்ரா அடித்து இப்படி இது பண்ணி எதுவும் எனக்கு இல்லை. எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் என்னுடைய கோணம் இது தான், இதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே வேளையில் அப்பாவுக்கு மகனை எப்படி பிடிக்கும். நான் இதை திரும்ப சொல்கிறது தான், இந்த இன்டர்வியூவை சிஎம் விஜய் அவருக்கான நேரம் எப்பப்பெல்லாம் கிடைக்கும் போது கண்டிப்பாக பார்த்துருப்பார். ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3-4 முறை பார்த்துருப்பார். மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார் வந்து. ஏன்னா இப்போ நான் திரும்ப சொல்கிறது தான், ஜேசன் சஞ்சய் நினச்சிருந்தா டைரக்ஷன் வந்து ஒரு ரிஸ்க்கான வேலைங்க, ஒரு டென்ஷனான வேலை. நடிக்கிறது வந்து இதை விட பேரும் புகழும் அதில் அதிகம், சம்பளமும் அதிகம். அப்பா விஜய்ன்ற அந்த பேக்ட்ராப் இருக்கு இல்லைங்களா, அது எங்கேயோ கொண்டு போயிடும். ஆனால் இதை தேர்ந்தெடுத்திருக்காரு. அதை தேர்ந்தெடுத்ததை தாண்டி யாருடைய தெய்வம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு பெரிய தில்லு வேணும். அப்படியேப்பட்ட ஒரு தில்லில் அங்கே வந்து ஜேசன் சஞ்சய் இருக்கார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகன் மேலே உள்ள பாசம் தானே. பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்கிறப்போ பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணார் விஜய். அதில் பார்த்தீங்கன்னா அந்த இமெயில் அட்ரஸில் ஜேசன் சஞ்சயை வந்து பேரை வந்து குறிப்பிட்டிருப்பார், அதில் அந்த மெயிலில் சேர்த்து வச்சிருப்பார். அந்த அளவுக்கு மகன் மேலே ஒரு பாசம் இருக்குது. இதெல்லாம் மீறி இந்த ஒரே இட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, செங்கல்பட்டு கோர்ட்டில் ஒரு ஒரு பொண்ணு வந்து கணவனை காணம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மகன் பார்த்திங்கன்னா அஜித் தத்து எடுத்துட்டாரு. மகன் பார்த்திங்கன்னா தெருவாக வாய்ப்புக்காக தேடிக்கிட்டு இருக்காரு. என்னென்னமோ சொல்லி இதெல்லாம் பண்ணாங்க. அதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு இன்டர்வியூவில் காலி பண்ணி விட்டார் ஜேசன் சஞ்சய். இதுதான் நீரடித்து நீர் விலகாத மாதிரி அப்பா மகன் பாசத்துக்கு முன்னாடி எதுவும் ஒன்றுமே கிடையாது. அதுதான் உண்மை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.